ஒரு பக்கம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பணிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த கட்சியோட உறுப்பினர்கள் அவங்க எந்த விதத்தில் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டமா ஒரு பேரணியாக தான் அது இருந்ததா, இல்லை வேற எதுவும் ஷேடும் பார்க்க முடிஞ்சதா? சிலர் அமைதியான போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். ஒரு சிலர் காவல்துறையோடு வாக்குவாதம் செய்வது, அவர்களோடு தள்ளுமுள்ளுவில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களிலும் ஈடுபட்டார்கள். அப்போதுதான் அந்த தள்ளுமுள்ளுவின் காரணமாக காவல்துறையினரும் அவர்களை கலைக்க லேசான தடியடி நடத்தியதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. காவல்துறை என்ன சொன்னார் என்றால், உங்களுக்கு இந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை, இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை செல்வதற்கு நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம், அதை தாண்டி நீங்கள் செல்லக்கூடாது என்றால் உங்களுடைய இந்த போராட்டமும் பேரணியும் அனுமதி இல்லாமல் நடைபெறுகிறது, இந்த தெருவை தாண்டி செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொரு தெருவினுடைய அந்த இறுதியிலும் தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் தடுத்திருந்தார்கள். அந்த தடுப்புகளை மீறி தூக்கி எறிந்துவிட்டு சில போராட்டக்காரர்கள் முன்னேறி செல்ல முயன்ற போதுதான் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு மோதல், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் தடியடி நடத்த வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு காக்ரோச் ஜனதா கட்சியினர் இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம், மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தது குறிப்பிட்டார். ரமேஷ், ஆஸ் ஆஃப் நவ் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன், ஏதேனும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, வழக்கமாக காவல்துறை இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை முன்னெச்சரிக்கையாக டீடைன் செய்வார்கள். அதை கைது என்று கூற முடியாது, தடுப்பு காவல் என்று சொல்லலாம். அவர்களை கைது செய்துவிட்டு வேறு எங்கேயாவது கொண்டு வைத்துவிட்டு பின்னர் மாலையிலேயே அவர்களை விடுவித்து விடுவார்கள். பொதுவாக அரசியல் கட்சிகளின் போராட்டமாக இருந்தால் சில 100-200 எண்ணிக்கையில் மட்டுமே கலந்து கொள்வார்கள். ஆனால் தற்போது கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் போராட்டம் என்பது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. எனவே அவர்கள் அத்தனையும் கைது செய்வது என்பது சாத்தியம் இல்லை. எனவே தற்போது வரை அப்படி எந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ரமேஷ், மறுபடியும் 2 மணிக்கு அவை கூடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மணிக்கு மேல மறுபடியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்கள் அவங்களுடைய வேகம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி தரப்புல இருந்து? இல்லை, அவர்கள் கோரிக்கை என்பது அரசு எங்களோட பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும், நாங்கள் பிரதமரோடு தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னர் அவர்களே நாங்கள் ஜே.பி. நட்டா எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார், அவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த சென்று கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அந்த கட்சியினர் கூறுகிறார்கள். இவர்கள் இப்படி சொல்ல ஜே.பி. நட்டா அலுவலக தரப்பிலும் நாங்கள் அப்படி எந்த பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை, அது சந்திப்பு நடைபெற போவதும் இல்லை என்று மத்திய அரசு வட்டாரங்களில் மறுப்பு தெரிவிக்கின்றன. எனவே இந்த விவகாரத்தில் எது உண்மை? ஒருவேளை போராட்டத்தை முடித்துக் கொள்வதற்காக காக்ரோச் ஜனதா கட்சியினரை இவ்வாறு கூறுகிறார்களா என்பது தெரியவில்லை. அந்த விவகாரத்திலே ஒரு குழப்பம் நீடிக்கிறது. நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா இல்லையா, அடுத்த கட்டமாக என்ன முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டிதான் அபிஜித் தீபிய தற்போது தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். அரசு எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருக்கிறது, சோனம் வாங்சக் அவர்களும் தன்னுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்ளும்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எனவே என்னுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அபிஜித் தீப்கேவு அந்த பழச்சாலை தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். உண்ணாவிரத போராட்டம் தான் முடிந்திருக்கிறதே தவிர போராட்டம் மற்றபடி சாதாரண போராட்டம் என்பது திட்டமிட்டபடி வழக்கம் போலவே தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், மீண்டும் ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். இந்த வடக்கு வாயில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டம் தற்பொழுது கலைஞ்சிருக்கு. ஆனால் ஜந்தர் மந்தர்ல எப்பயும் ஒரு செட்டப் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா, அவங்க அங்கே போராட்டத்தில் ஈடுபடுற மாதிரி? நிச்சயமாக அங்கு அவர்கள் மேடையை அமைத்திருக்கிறார்கள். அங்குதான் எப்போதுமே அவருடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு எப்போதுமே அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள். எனவே அந்த போராட்டம் என்பது திட்டமிட்டபடி நடைபெறும் என்றுதான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில அங்க இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தயார் நிலையில துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்களுமே கூட ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதுவும் சில விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான ஏதாவது அப்டேட் இப்போ இருக்கா? மன்னிக்க, உங்களுடைய கேள்வி திரும்ப கேட்போம். இல்ல, துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்களுமே கூட பாதுகாப்புல ஈடுபடுத்தப்பட்டாங்க இல்லையா, அது சம்பந்தமான சில விமர்சனங்களும் சமூக வலைதளங்கள்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னும் அவங்க களத்துல இருக்க தான் போறாங்களா இந்த ப்ரொடெக்ஷன் பணிக்காக? இல்லை, காவல்துறையினர் எப்போதுமே அவர்கள் துப்பாக்கிகளை வைத்திருப்பது வழக்கமான ஒன்று. ஆனால் அதை பிரயோகம் செய்கிறார்களா இல்லையா என்பதுதான் அது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படும். காவல்துறை எப்போதுமே துப்பாக்கி சூடு என்கிற அந்த விபரீத முடிவை அத்தனை எளிதில் எடுக்க வாய்ப்பில்லை. அப்படி சமீப காலங்களில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததும் இல்லை. அதிகபட்சமாக போராட்டக்காரர்களை கிளக்க வாட்டர் கேனன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தண்ணீரை பீச்சு அடிப்பார்கள். சில சமயம் லேசான பேட்டான் சார்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய தடியடி நடத்தப்படும். அப்படி இல்லை என்றால் டியர் கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணீர் புகைகள் வீசப்படுமே தவிர
துப்பாக்கி சூடு என்கிற வரை செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் டெல்லியில் இதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிர்பயா சம்பவத்தின் போது இதைவிட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பொதுமக்கள் பலர் திரண்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டங்களில் எல்லாம் கூட துப்பாக்கி சூடு என்பது நடத்தப்படவில்லை. எனவே அண்மை காலங்களில் அப்படி காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்ததற்கான எந்த விஷயங்களுமோ செய்தியோ இல்லை. அதிகபட்சமாக தடியடியோ கண்ணீர் புகையோ வீசப்படும், அவ்வளவுதான். ரைட், நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஒட்டுமொத்த டெல்லியுமே பரபரப்பில் ஆழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில், மறுபுறம் சலோ சன்சத்னு கரப்பாம்பூச்சி கட்சியினர், காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினரும் ஒரு மாபெரும் பேரணியில் ஒரு போராட்டத்திலையும் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது நிலைமை ஓரளவுக்கு சீராக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை பார்க்க முடிகிறது. 2 மணிக்கு மீண்டும் அவை கூட இருக்கக்கூடிய நிலையில் அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவலுக்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் தற்போதைய நிலவரம், அண்மை நிலவரம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு வித அமைதி அங்கே இருக்கிறது, திரும்பி இருக்கிறது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சியினர் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே தான் இருக்காங்க. பேச்சுவார்த்தை அழைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அங்கே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் அதில் ஒரு குழப்பமும் தற்பொழுது இருக்கிறது அப்படின்றதும் புரியுது. கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு ஜேபி நட்டா தரப்புல இருந்துன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, கூப்பிடலன்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. இது சம்பந்தமான ஒரு தெளிவும் இன்னும் நமக்கு கிடைக்காத சூழல்ல 2 மணிக்கு மேல அடுத்த கட்ட நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.